Hi friends, I'm your friend Mark. Welcome to Department of Mechanical Engineering in my minutes. Hi friends, என் பேர் சந்தோஷ் குமார். நான் வெல்டெக் காலேஜ் படிக்கிறேன். டிபார்ட்மெண்ட் மெக்கானிக் படிக்கிறேன். Hi friends, என் பேர் முகேஷ். நான் வெல்டெக் பாலிடெக்னிக் காலேஜில் டிபார்ட்மெண்ட் ஆஃப் மெக்கானிக்கல் ஸ்டூடெண்ட். இப்போ நாங்கள் ப்ராஜெக்டை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கோம். எங்கள் ப்ராஜெக்ட் டைப் வந்து டியூல் டைப் வாட்டர் பம்பிங் பை யூசிங் ஸ்காட்ச் ஆஃப் மெக்கானிசம். எங்கள் ப்ராஜெக்டோட ஒர்க்கிங் பிரின்சிபல் என்னென்னா டேங்க்லேருந்து வாட்டரை சக் பண்ணி மிஷின் ரூல்ஸ் அண்ட் டெலிவரி பண்ணோம். இது எதுக்காக யூஸ் ஆகுதுன்னா கட்டிங் அண்ட் வெல்டிங் ஆப்ரேஷன் நடக்க சொல்ல டூல் ஹீட் ஆகி வெடிச்சிடும். அதை உடையாமல் தடுக்கிறதுக்கு இந்த வாட்டரை டெலிவரி பண்ணி அதை ஹீட்டை ரெடியூஸ் பண்ணலாம். எங்கள் ப்ராஜெக்டோட பார்ட்ஸ் பற்றி சொல்லலாம். டிசி மோட்டார் இருக்குது, புள்ளி, ஷாஃப்ட் அண்ட் பெல்ட்டில் கனெக்ட் ஆகிருக்கு ரெண்டுமே. இங்கே வந்து ஸ்குவாட்ச் ஆஃப் மெக்கானிசம், இதில் ஒரு பின் இருக்கும், 2 சிலிண்டர் வச்சுருக்கோம், டேங்க், அதுக்கப்புறம் நான் ரிட்டர்ன் வால்வ் 2 இருக்கும். இதோட ஒர்க்கிங் எப்படின்னா எலக்ட்ரிசிட்டி மூலிமா மோட்டர் ரன் ஆகும். மோட்டரில் இருக்கிற பவர் பெல்ட் மூலிமா புள்ளிக்கு வருது. புள்ளிலேருந்து இந்த ஷாஃப்ட் வழியாக டிரான்ஸ்மிட் ஆகி ஸ்குவாட்ச் ஆஃப் மெக்கானிசம்னா ரொட்டேட் பண்ணிக்குது. ஸ்குவாட்ச் ஆஃப் மெக்கானிசம் சர்க்குலர் ரோட்டரி மோஷன் கன்வெர்ட் into ரெசிபிலிட்டி மோஷன் ஆகும். அதில் 2 சைடு இருக்க பிஸ்டன் ஷாஃப்ட் வந்து சிலிண்டர் கூட டிடிசி பிடிசி கூட மாறி மாறி டிரான்ஸ்மிட் ஆக வாட்டரை சக் பண்ணி இந்த வால்வ் வழியாக டெலிவரி பண்ணும். இந்த நான் ரிட்டர்ன் வால்வ் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா ஒரு சைடு சக் பண்ண சொல்ல இன்னொரு சைடு டெலிவரி ஆகாமல் இருக்கிறதுக்கு அதை க்ளோஸ் பண்ணி வைக்கணும். இதாங்க இதெல்லாம் மெல்ட் ஸ்டீலால் யூஸ் பண்ணியிருக்கோம். வெல்டிங் இதெல்லாம் புள்ளி மோட்டார் 300 mm பிஸ்டன் யூஸ் பண்ணியிருக்கோம். மோட்டர் வந்து 20 ஹார்ஸ் பவர். இது அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா இது ஒர்க் ஷாப்பில் யூஸ் பண்ணலாம். இப்போ நம்ம வந்து இப்போ கையில் தண்ணி ஊற்றுக்காங்க, இது மூலயமா வந்து தண்ணி வந்து செட் பண்ணி அடிக்கிறதுனால கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதனால் இதோட ஒர்க்கிங் வந்து கொஞ்சம் ஈஸி. அப்புறம் ஃபேப்ரிகேஷன் காஸ்ட் வந்து கம்மி. அப்புறம் ஃபேப்ரிகேட் பண்ணுறது ரொம்ப ஈஸி. இதுதான் அப்ளிகேஷன். அட்வான்டேஜை பற்றி சந்தோஷம். அட்வான்டேஜ் என்னன்னா வாட்டர் ரீசைக்கிள் ஆகும். வாட்டரை மறுபடியும் ரீசைக்கிள் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இதோட காஸ்ட் எஸ்டிமேட் கம்மி அண்ட் கரண்ட்டோட எஃபிஷியன்சியும் கம்மியாகும்.